இந்த விஷயத்த லைஃப்ல நாம ஒரு தடவையாச்சும் கண்டிப்பா பண்ணியிருந்திருப்போம். அது என்னன்னா, பள்ளம் தோண்டுறது. ஆமா. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் இந்த பூமிய தோண்டி பார்த்திருப்போம். தோண்டி விளையாடியிருப்போம். ஆனா நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கும்ல. நம்ம பாட்டு பள்ளம் தோண்டிட்டே போனா அங்க என்ன கிடைக்கும்? என்ன இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் யோசிச்சு பார்த்திருப்போம். மண்ண தோண்ட ஆரம்பிச்ச அந்த கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். இதுக்கு மேல தோண்ட முடியாது. நம்ம டயர்ட் ஆயிடுவோம். இது ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு வேற வேலைய பார்க்க போயிருந்திருப்போம். ஆனா எவ்ளோ முடியுதோ அவ்ளோ தோண்டுவோம்டா அப்படின்னு சில பேர் வந்து தோண்டி பார்த்திருக்காங்க. வேற யாரு? சயின்டிஸ்ட் தான். வேற யாரு? நான் தான். அப்படி தோண்டி பார்த்தப்ப என்ன தெரிஞ்சது? என்ன கிடைச்சது? அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மள மாதிரி விளையாட்டுக்கா இல்லாம பூமிய தோண்டிட்டே போனா என்னதான் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 12.2 கிலோமீட்டர் அளவுக்கு தோண்டியிருக்காங்க. இது எந்த அளவுக்குடா ஆழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட், அதாவது நம்ம இமயமலை இருக்கு பார்த்தீங்களா, அதை விட இதோட ஹைட்டு, அதாவது ஹைட் வைஸ் நீங்கள் அப்படியே தலைகீழாக கவுத்து வச்சு பூமி பக்கமாக போனீங்கன்னா இதோட லென்த் வந்து அதிகம். 12.2 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு வந்து மண்ணுக்குள்ளே தோண்டியிருக்காங்க. ரஷ்யன் சயின்டிஸ்ட் 1970களில் ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ராஜெக்டை கிட்டத்தட்ட 20 வருஷமாக தோண்டியிருக்காங்க. பூமிக்கு உள்ளே இவ்வளோ தான் தோண்ட முடியும், எந்த அளவுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னுலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷமாக தோண்டியிருக்காங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 20 வருஷம் தோண்டியிருக்காங்க. அமெரிக்காக்காரனுங்களும் சும்மா கிடையாது, அவனுங்களும் தோன்ற வரைக்கும் தோண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 600 அடி வரைக்கும் தோண்டியிருக்கானுங்க. அதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கானுங்க. ஆனால் நம்ம ரஷ்யன் பயபுள்ளைங்க மட்டும் 12.2 கிலோமீட்டர் அளவுக்கு தோண்டிட்டே போயிருந்திருக்கானுங்க. அப்படி இவனுங்க தோண்டின அந்த குழிக்கு பேரு கோலான்னு வச்சிருக்கானுங்க. அதாவது கோலா சூப்பர் டிப் போரோல் அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க. சரி, ஓகே, கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டருக்கு மேலே தோண்டியிருக்கானுங்க. பூமியோட சென்டருக்கு மையப்பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி அளவுக்காவது தோண்டியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பூமியோட மையத்துக்கு போகிற தொலைவில் வெறும் 0.2% அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஜஸ்ட் 0.2% தான், 1% கூட கிடையாது. சரி, அப்போ எவ்வளோ தூரத்தை தோண்டாடா நம்ம வந்து பூமியோட மையத்தை அடைய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 6371 கிலோமீட்டர் தோண்டினாதான் பூமியோட சென்டருக்கே நம்மளால் போக முடியும். இது கிட்டத்தட்ட பூமியோட சர்ஃபேஸில் ஒரு பின்னை வச்சு லைட்டாக அப்படி தொட்ட மாதிரி தான், பள்ளம் போட்ட மாதிரி தான், அதை வச்சு குத்தின மாதிரி, உள்ள அழுத்தின மாதிரி அப்படி கூட சொல்ல முடியாது. இதை இன்னும் புரிகிற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்கேலில் சொல்லணும்னா, ஒரு 1 மீட்டர் இருக்கிற ஸ்பேர் எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் இருக்க ஒரு கோலத்தை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 0.2 மில்லிமீட்டர் அளவுக்கு ஒரு சின்ன பள்ளம், ஒரு சின்ன ஒரு புள்ளி, சின்ன ஒரு பொத்தல் போட்டால் வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ வரைக்கும் வந்து பூமியை வந்து ஆழத்துக்கு தோண்டி இருக்கோம். சரி, ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம தள்ளி வச்சிடலாம். நம்மக்கிட்ட ஒரு அல்டிமேட்டான ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் வந்து பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து பூமியோட கோர் வரைக்கும் போயிட்டே இருக்க போது, தொலை போட்டு போயிட்டே இருக்க போது. ஓகேங்களா? அப்படி போயிட்டே இருந்தால் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து 50 மீட்டர் ஆழம் போனதுமே வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கிலோமீட்டர் ஆழம் போக போக கிட்டத்தட்ட 25 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகமாகிட்டே போகும். ஓகே, நம்ம கிட்ட இருக்க இந்த மிஷின் எவ்வளோ ஹீட்டை வேணாலும் தாங்கிக்கும், ஹீட்டால் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம தோண்டிட்டே போகிற பூமிக்குள்ள கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டரை நாம் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் பூமியோட மண், கற்கள், பாறைகள், பூமியோட தொடக்க காலத்தில் புதைக்கப்பட்ட பாறைகள், அது மட்டும் இல்லாமல் உலோகம், தாதுக்கள், இது எதுவுமே, அதாவது 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. இப்படி பூமியோட மேற்புறத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற லேயரை தான் கிரஸ்ட்னு சொல்லுவோம். இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ரெகுலராக பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மேண்டில் அப்படிங்கிற லேயருக்குள்ளே போவோம். இங்கேயும் வந்து பாறைகள் தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே சூடாக இருக்கும். என்னதான் இந்த பாறைகள் ரொம்பவே சூடாக இருந்தாலும் உடைக்கவே முடியாத கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஸ்டேட்டில் தான் வந்து இந்த பாறைகள் இருக்கும். கிட்டத்தட்ட 1300 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமாக இருந்தாலும் இதெல்லாம் உருகாமல் ப்ரெஷர்னால அப்படியே சாலிட் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். திட நிலைமையிலேயே தான் வந்து இந்த பாறைகள் இருக்கும். அப்புறம் இந்த பகுதியிலிருந்து உருகி வர பாறைகள் தான் எரிமலைகள் உருவாக காரணமாக அமையுது. அப்புறம் நிலநடுக்கம் வர்றதுக்கும் இந்த பாறைகள் அப்புறம் இந்த லேயரும் வந்து ரீசனாக இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட மிஷின் எடுத்துட்டு நம்ம இன்னும் ஆழமாக போய்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் வந்து உள்ளே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 2900 ஆழத்தில் நம்மளை வந்து பூமியோட மையத்தோட வெளிப்புறத்தை வந்து நம்ம வந்து அடைஞ்சிருவோம். பூமியோட கோர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட அவுட்டர் கோர், அந்த இடத்த வந்து நம்ம அடைஞ்சிருவோம். இந்த இடத்துல உலோகங்கள் வந்து திரவ நிலைமையில இருக்கும். பெரும்பாலும் வந்து இரும்பு தான் வந்து அந்த உலோகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் வந்து திரவ நிலைமையில இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 4400 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அங்கே ஹீட் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. 4400 டிகிரி செல்சியஸ்
செல்சியஸ். இந்த திரவ உலோகம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சுழலும் போது ஒரு மின் அலைகளை வந்து உருவாக்கும். இந்த மின் அலைகள் தான் பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து ரீசனாக இருக்குது. அப்புறம் நம்ம பூமிக்கு மட்டும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன்லேருந்து வர ரேடியேஷனால நம்ம பூமி எப்போவோ அழிஞ்சு போயிருக்கும். ஸோ பூமிக்கு உள்ளே இருக்கிற இந்த லிக்விட் மெட்டல்ஸ் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால் மேக்னெட்டிக் போல்ஸும் வந்து பூமியில் இருக்குது. வடதுருவம் தென் துருவம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நார்த் போல் சவுத் போல், அங்கெல்லாம் வந்து பனியாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து சில லட்சம் வருடங்களுக்கு அப்புறம் வந்து இடம் மாறிடும். நார்த்து சவுத்தாக மாறிடும், சவுத்து நார்த்தாக மாறிடும், இப்படிங்கிற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக அந்த மாதிரி மேக்னெட்டிக் போல் சேஞ்ச் ஆகி கிட்டத்தட்ட 7.8 லட்சம் வருஷங்கள் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எப்போ ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாங்க அந்த மிஷின் எடுத்துகிட்டு நம்ம இன்னமும் உள்ளே போய்கிட்டே இருந்தோம்னா, இப்போ தான் நம்ம பூமியோட கோர் கிட்ட வரோம். இதை தான் வந்து பூமியோட இன்னர் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட பூமியோட மையப்பகுதினா அது இதுதான். இப்போ நம்ம பூமியோட மையத்தில் இருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே சூடாக இருக்க ஒரு மெட்டல் மாதிரி. இதோட ஹீட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனோட மேற்பரப்பு, அதாவது சூரியனோட அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட வெப்பம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இதோட வெப்பம் இருக்கும். ஆனால் ப்ரெஷர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால சூரியனோட மேற்பரப்பு மாதிரி ரொம்ப வெடிக்கிறது அந்த மாதிரியான எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் சாலிடாக அப்படியே வந்து அழுந்து இருக்கும். அப்புறம் இந்த பூமியோட மையம் இருக்குது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கும். என்னடா வித்தியாசமாக நடந்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமி வந்து ஒரு வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேகத்தில் தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம பூமியோட வேகத்தை விட அதிகமாகவும் சுற்றலாம், கம்மியாகவும் சுற்றலாம். சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் வந்து மாறிட்டே இருக்கும். ஸ்பீடாக சுற்றலாம், ஸ்லோவாக சுற்றலாம், இது வந்து மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இது மட்டும் தான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு இன்னர் கோர் இருக்கலாம். அதாவது இதுவே நம்ம கருன்னு சொல்லிட்டு இருக்கோம், இதுக்குள்ளேயும் இன்னொரு கரு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னமும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர கன்ஃபார்மாக அதுக்குள்ளே இன்னொரு கோர் இருக்கா அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் தெரியல. இருக்கலாம். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். பூமிங்கிறது அப்படியே பாறை, கல், மண் இதால் ஆன ஒரு பால் மட்டும் இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு மெஷின் மாதிரியான ஒரு பொருள். உள்ளே வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, ஹீட் ஆகிட்டுருக்கு, கோர் வந்து தனி வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு பூமிக்குள்ளே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. அது எல்லாம் தான் நம்ம உயிர் வாழறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சிட்ருக்கு. அடுத்த தடவை பள்ளம் தோண்டும் போதோ இல்லை ஒரு குழி தோண்டும் போதோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். நம்ம காலுக்கு அடியில் இவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இப்படி சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள். கடைசியாக ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு அற்புதமான திருக்குறள் இருக்குது. என்னென்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருட்கள் தலை அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னடா மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னதான் இந்த பூமியை வந்து சேதப்படுத்தினாலும், என்னதான் பள்ளம் தோண்டினாலும், என்னதான் வந்து துளையல் இட்டாலும் அந்த பூமி பொறுமையாக தான் இருக்கும். அதே மாதிரி தன்னை வந்து இழிவுபடுத்தினா, அதாவது உங்களை வந்து யாராவது கஷ்டப்படுத்தினாலும், உங்களை வந்து அசிங்கப்படுத்தினாலும் பொறுமையாக இருங்க, கர்மா வில் டேக் ஓவர் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்காருன்னா, என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே. கர்மா வந்து அவங்களை திரும்ப அடிக்கும் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லனாலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா அது நன்மை அப்படின்னு வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பொறுமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி புது புது விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் அறிவியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம பூமியை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் தான். இதை விடவும் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். இந்த மாதிரி புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக நம்மளோட வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களை அதிகமாக எக்ஸைட் பண்ண விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.